இது ஒரு ஃபோன் கால்னால தான் இந்த பிரச்சனையே உருவாச்சு. என்ன ஃபோன் கால் சொல்லுங்க? அது யாருன்னே கிடையாது, தெரியலைங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. எனக்கு மட்டும்தான் அந்த ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். பெண்ணா ஆணா? ஆணு. என்ன 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 டார்ச்சர் பண்ணாங்க? என்னன்னா, நீ பொண்டாட்டி விட்டு போயிடு, நீ செத்துரு, எதுக்கு உசுரோட இருக்க, நீ செத்தாதான் அவள் கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இவங்க வேலை செய்கிற இடத்துல தான் சந்தேகம். அவங்கள்ட்ட கேட்டிங்களா? அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். எப்படி உங்கள் திருமண வாழ்க்கை, நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா மேம் இருந்தோம். இப்போ இந்த ஒரு 2 மாசமாக தான் பிரச்சனை மேலே பிரச்சனை. இந்த ஃபோன் காலு இவங்க வேலைக்கு போனாங்கல்ல. என்ன வேலை செய்கிறாங்க? இவங்க வந்து அம்மன் பொருளில் இருக்க மண்ணில் ஒரு மேனேஜராக போயிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ண போகிறாங்க. நான் கேரளாவுக்கு வேலைக்கு போயிடுறது. மாதத்தில் வந்து பணம் வாங்கினாவே இவங்களை அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அங்கே காசு அதிகமாக புழங்கவும் என்னை வந்து ஒரு இதாக பேசி, அது யார் என்னன்னு தெரியல. நான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, காசை கொடுத்துட்டு தான் 10 ரூபா வாங்கியிருக்கேன். நினச்சா நானே எடுத்து செலவு பண்ணது கிடையாது. இது போல் நல்ல வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இடையில வந்து இவங்க வேலைக்கு போனாங்க. இவங்களுக்கு மாற்றங்கள் எனக்கு தெரியுதில்ல. இப்போ நான் எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு 2 நாள் இருந்து லீவ் போட்டு இருந்தா கூட இருக்க மாட்டேன். நான் வேலைக்கு போகிறேன். நீங்கள் வேலைக்கு போகிறதுனால, அவங்க சம்பாதிக்கிறதுனால அவங்க மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி சொல்லலைங்க. இவங்க வேலைக்கு போனாங்கல்ல, ஏங்க அவங்க மேலே தான் டவுட்டே, சந்தேகம். அவங்க ஃபோன் பண்ணி சொன்னால், நீ எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கு, நீ என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீ கள்ளக்குறிச்சியில் தான் உன்னை தூக்குவேன் நான். அப்போ ஓனர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், சார் இது போல் உங்கள் கம்பெனியில் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, என்னோட குடும்பம் சீரழிஞ்சிட்டு இருக்குது, எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கள். அவர் என்ன கேட்குறது, நீ என்ன அண்ணனா தம்பியா, நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற? நீங்கள் நான் என்ன சொன்னேன், வேலையை விட்டு நிப்பாட்டுங்க, என்னோடய ஒய்ஃபை வேலையை விட்டு நிப்பாட்டுங்க, உங்கள் கம்பெனிக்கு வேணாம். உங்கள் சந்தேகமாக இருக்குமோ? என்னங்க சும்மா சந்தேகப்படுறீங்களோ அவங்கள? ஆமாம், சந்தேகப்பட்டேன் மேம். சந்தேகப்பட்டு கேட்டேன். நான் நேர்லேயே கேட்டேன், உனக்கு இப்படிலாம் ஃபோனு வருது, உங்கள் ஓனர் ஃபோன் பண்ணால் ஒரு ஓனர்னு என்னம்மா பண்ணுற, வேலை செஞ்சேன்னு கேட்பாங்க. சொல்லு தங்கா, சரி தங்கா அப்படின்னா எனக்கு முன்னாடியே வந்து நீ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அச்சுறுத்தல் கூச்சம் தான் இருக்குது. நான் கேட்டேன், உங்கள் ஒய்ஃப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குது மேம். நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எனக்கு, ஏன்னா ஒய்ஃபு வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். நான் ஒய்ஃபு வேணும்னு சொல்லி வரல, என்னோடய ஒய்ஃபும் பொண்டாட்டி பிள்ளைங்க எனக்கு வேணும், அதுக்கோசரம் தான் நான் வந்திருக்கேன். இப்போ உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட இல்லையா? என் கூட தான் இருந்தாங்க. இப்போது நான் இப்போ 28ஆம் தேதி 30ஆம் தேதி சண்டை ஆச்சு. நான் ஸ்டேஷனில் போயிட்டு நான் எழுதி அடிச்சிங்களா உங்கள் ஒய்ஃபை? நான் இப்போ அடிக்கல மேம். எப்போ அடிச்சிங்க? 1 மாதத்துக்கு முன்னாடி அடிச்சேன். இல்லை நான் அடித்தேன், இல்லைன்னு சொல்லலை, இந்த சண்டை போட்டேன் அடித்து. என்ன அடிக்கிறது பழக்கம்? தப்பு தான் மேம். எனக்கு கோவம் என்ன தாக்க முடியல. இவன் ஒருத்தன் பேசுகிறான் போது இதை ஒரு பொண்ணை காட்டினேன், நீ பிளேட் மூட்டில் யாரோ ஒருத்தன் பேசுகிறாங்க, நீங்கள் எதுக்கு ஒய்ஃப் அடிக்கிறீங்க?